அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியின் பெயரை கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அறிவித்ததைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். சென்னை குரோம்பேட்டை பல்லாவரம் பேருந்து நிலையத்தில் கழக நிர்வாகி PR சக்திவேல் தலைமையில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கட்சியின் புதிய கொடியை ஏந்தி கழக தொண்டர்கள் உற்சாக முழக்கமிட்டனர். சின்னம்மா அவர்கள் திக்கெட்டு கிடக்கிற தொண்டர்களுக்கு ஒரு வெளி வெளிச்சம் போல, ஒரு கலைஞரை விளக்கம் போல, ஒரு புதியதொரு இயக்கத்தை புரட்சித் தலைவர் மாதிரி தொண்டர் ஆரம்பித்த இயக்கத்தில் சேர்ந்து தொண்டர்களுக்காகவே தன் வாழ்நாட்களை அர்ப்பணித்திருக்கிறேன் என்ற அந்த நிலையை உருவாக்கியிருக்கிறார். தென்னந்தோப்பு சின்னத்தை மக்களுக்காக வழங்கி அந்த சின்னம் ஒற்றுமையை விளக்குகிற சின்னமாக, ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய மனநிலையை விளக்குகிற சின்னமாக, ஏழைகளின் சின்னமாக, படித்த பாமர மக்களின் சின்னமாக, அனைவருக்குமான சின்னமாக அந்த தென்னந்தோப்பு சின்னம் இன்றைக்கி விளங்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் தேர்தல் தேதியும் அறிவித்திருக்கிறார்கள். அதனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் முன்னேற்றக் கழகம் மிகுந்த வெற்றியை பெற்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கும் மிகப்பெரிய ஆறுதலையும் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாகவும் செய்யும் என்பதை மாற்று கருத்தில்லை.